அப்புறம் மனுஷனோட உணர்வுகள்னு பல அடுக்குகள் இருக்கு. கரெக்ட். வாங்க இந்த வாழ்த்துக்களோட ஆழத்துக்கு போலாம். முதல்ல இந்த ஒரு கவிதையை எடுத்துக்கலாம். பூமி அண்டவெளியில் அழகாக சாயும் போது சூரியன் தனது வடக்கு நோக்கிய பயணத்தை தொடங்குகிறான் அப்படின்னு சொல்லுது. இது கவிதை நயத்துக்காக எழுதப்பட்ட வரியா இல்ல இதுக்கு பின்னாடி உண்மையிலே ஏதாவது இருக்கா? இதுலதான் விஷயமே இருக்கு. இது வெறும் கவிதை இல்ல, சொல்ல போனா இது ஒரு துல்லியமான வானியல் குறிப்பு. அப்படியா? ஆமா. இந்த வடக்கு நோக்கிய பயணம் சொல்றதுதான் உத்தராயண புண்ணிய காலம். அதாவது பூமி தன் அச்சில் சாய்ந்து சுற்றும் போது இந்த நாள்ல இருந்து தான் சூரியன் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஓ சரி சரி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா குளிர்காலம் முடிஞ்சு பகல் நேரம் அதிகமாக தொடங்கும் நாள் இது. அப்போ ஒரு வாழ்த்து செய்தி ஒரு கேலண்டர் மாதிரி. வசந்தம் வரப்போகுது, தயாரா இருங்கன்னு பிரபஞ்சமே சொல்றதை இந்த வாழ்த்து நமக்கு ஞாபகப்படுத்துது இல்லையா? ஆமா, ஒரு வகையில பிரபஞ்சமே நமக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கை அது. வெளிச்சமோ வெப்பமோ திரும்ப வருதுன்னு சொல்ற ஒரு அறிகுறி. ஆனா எனக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு இந்த மெசேஜ் அனுப்புற எத்தனை பேருக்கு நம்ம ஒரு வானியல் நிகழ்வை பத்தி பேசுறோம்னு தெரிஞ்சிருக்கோம்? ஒருவேளை அதோட அர்த்தம் காலப்போக்குல மறைஞ்சிருச்சா? நல்ல கேள்வி. பெரும்பாலும் இது ஒரு பாரம்பரியமா மாறிடுச்சு. ஆனா தெரியாம அனுப்புனாலும் அந்த வாழ்த்தோட சக்தி குறையாது. அப்படின்னும் பழைய பாத்திரங்களில் தானியம் நெருப்பை சந்திக்கிறது அப்படின்னு வருது. இது ரொம்ப அழகான ஒரு படிமம். ஆமா, இதுதான் பண்டிகையோட இதயம். வானியல் நிகழ்வு ஒரு தொடக்க புள்ளிதான். ஆனா கொண்டாட்டம் முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்தது. பொன்னிறமான வயல்கள்ங்கிறது அறுவடைக்கு தயாரான நெற்கதிர்களை குறிக்குது. ஓகே. தானியம் நெருப்ப சந்திக்கிறதுங்கிறது புதுசா அறுவடை செஞ்ச அரிசிய புது பானையில போட்டு பொங்கல் வைக்கிறத சொல்லுது. ஆமா, நீங்க அனுப்பின இன்னொரு செய்தியில உங்கள் வயல்களில் வளம் பெருகட்டும்னு இருக்கு பாருங்க. அப்போ இது உழைப்புக்கு நன்றி சொல்ற ஒரு விஷயமா? கரெக்ட். இது உழைப்புக்கும் அதுக்கு பூமி கொடுத்த பதிலுக்குமான ஒரு நன்றி அறிவிப்பு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரு வாழ்த்து வயல்ல வளம் பெருகணும்னு சொல்லுது. ஆமா. இன்னொரு வாழ்த்து வீட்டுல அமைதி நிலவணும்னு சொல்லுது. இது விவசாய சமூகமா இருந்த நாம இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற அமைதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மாற்றத்தை காட்டுதா? நிச்சயமா. இது சமூகத்தோட பரிணாம வளர்ச்சியை காட்டுது. முன்னாடி வயல்ல வளம் இருந்தா வீட்டுல நிம்மதி இருக்கும். அதுதான் அடிப்படை. ஆமா. ஆனா இப்போ வளம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் விரிவடைஞ்சிருக்கு. அது வெறும் தானியத்தை மட்டும் குறிக்கல. நல்ல வேலை, ஆரோக்கியம், மன அமைதி, இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு. ஆனா அந்த ரெண்டையும் இணைக்கிற ஒரு புள்ளி இருக்கு. அதுதான் இந்த வாழ்த்துக்களோட அடுத்த அடுக்கு. நீங்க நன்றியுணர்வை பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. ஏன்னா பிரபஞ்சம், விவசாயம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் அர்த்தம் உள்ளதா மாத்துறது மனுஷனோட உணர்வு தானே. நன்றி சொல்லும் இதயங்களில் இருந்தும் ஒரு வரி வருது. அதேதான். இதுதான் இந்த வாழ்த்துக்களை முழுமையாக்குது. வானியல், விவசாயம், நன்றி உணர்வு, இந்த மூணும் சேரும்போதுதான் பொங்கலோட உண்மையான தத்துவம் நமக்கு புரியும். சூரியனுக்கு நன்றி, பூமிக்கு நன்றி. ஆமா, கால்நடைகளுக்கு நன்றி, நம்ம கூட உழைச்சவங்களுக்கு நன்றி. இந்த நன்றி உணர்வு தான் இதை வெறும் அறுவடை திருவிழாவா இல்லாம ஒரு பண்பாட்டு நிகழ்வா மாத்துது. அப்போ நாம அனுப்புற ஒரு சின்ன பொங்கல் வாழ்த்து செய்திங்கிறது ஒரு மினியேச்சர் பிரபஞ்சம் மாதிரி. அதுக்குள்ள சூரியனோட பயணம் இருக்கு, பூமியோட வளம் இருக்கு, கடைசியா நம்ம இதயத்தோட நன்றியும் இருக்கு. இது ஒரு அற்புதமான தொகுப்பு. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. சொல்லுங்க. நாம இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புற பொங்கல் GIFகளுக்கும் ஸ்டிக்கர்களுக்கும் நடுவுல இயற்கையோட இந்த ஆழமான சுழற்சிகளையும் நன்றி உணர்வையும் வெளிப்படுத்துற இந்த பாரம்பரிய வார்த்தைகளோட தொடர்பை நாம இழந்துட்டு வர்றோமா? அப்படி இழந்தா அதனால பருவ காலங்களோடும் ஒருத்தரோட ஒருத்தரும் நமக்கு இருக்கிற உறவுலையும் என்ன தாக்கம் ஏற்படும்? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.